ஏன்னா மனுஷன் பாருங்கள், எவ்வளோ பாவம் பண்ணால் கூட ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் பூமியை அழிக்காமல் வச்சுருக்கிறார். ஏன்னா அது நம்ம வாழணும்னு சொல்லி நமக்கு ஒரு வீடை கொடுத்துருக்கிறார். என்ன பாருங்க, ஏன் நான் சொல்கிறேன், அவர் வந்து மாறாதவர். அவர் என்னது நிலை, யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. எந்த ஒரு வேற்றுமை இல்லாத நிழல். அவர் எப்படின்னா வேற்றுமையாக அவர்கிட்ட இருக்காதான். தேர் இஸ் நோ டேர்னிங், ஷேடோ ஆஃப் டேர்னிங். அவர் மாறவே மாட்டார். அவரோட நிலை வந்து திடீர்னு மாறாது. ஏன் ஏன்னா மனுஷன் பாருங்கள், எவ்வளோ பாவம் பண்ணால் கூட ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் பூமியை அழிக்காமல் வச்சுருக்கிறாரு. ஏன்னா அது நம்ம வாழணும்னு சொல்லி நமக்கு ஒரு வீடை கொடுத்துருக்கிறாரு. பூமியை குளோப் பூமியை எவ்வளோ பாவம், எவ்வளோ மனுஷன் பாவம் செய்கிறான், எவ்வளோ அவருக்கு அருவருப்பான காரியம் நடக்குது, எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு பூமியை அழிக்காமல் இருக்கிறார். அப்படின்னா என்ன காமிக்கிறார், என்ன தெரிவிக்கிறார்னா, நான் உனக்கு பூமியை கொடுத்துருக்குறேன் நீங்கள் வாழ்கிறதுக்கு, நீங்கள் அதில் தங்கும்படிக்கு. பூமி எதுக்கு? நம்ம தங்கும்படிக்கு. ஆமென். the universe, the entire universe, அகில உலகத்தையும் தேவன் படைத்து பூமியில் மனுஷன் குடியேறும்படிக்கு தங்கி இருக்கும்படிக்கு அதை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. எப்போ அவன் எதையோ பண்ணுறானுங்க தெரியுமா? யுத்தத்தில் ஒவ்வொரு பாதிப்பு நடக்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஹிரோஷிமா நாகாசாக்கி ஒரு ஜப்பானுடைய பெரிய பட்டணமே இல்லாமல் போச்சு. ஜப்பான் தேசத்தில் ஒரு பெரிய பட்டணம் அதே இல்லாமல் போச்சுங்க. அந்த அளவுக்கு நியூக்ளியர் பொம்மை போட்டு வெடிச்சிருக்கானுங்க. அப்படி பாதிப்பு நடந்தால் ஆண்டவரே வச்சுப்போ, இவ்வளோ பாதிப்பாச்சு, இது எப்படி நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம், புதுசாக ஒன்று மாற்றிடுவோம். இல்லைங்க, அந்த பூமியை மறுபடியும் அது பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கி அந்த பூமி தான் இருக்கணும். ஹிரோஷிமா நாகாசாக்கி நியூக்ளியர் பாம்பில் வெடித்த பூமி தாங்க இப்போ நம்ம வாழ்கிற பூமி. அதையும் பாதுகாத்து தான் வச்சுருக்கிறாரு. ஆமென். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காரு? உலகத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகம், அகில உலகம், முன்னுக்கு உள்ளது வந்து யூனிவர்ஸ்னால் உலகம் மட்டும், அகில உலகம் மட்டும் அந்த சக்கரம் இந்த சக்கரம் எல்லாம் சேர்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போதும். த யூனிவர்ஸ் பூமியும் அதோடு சேர்ந்து மற்ற பிளானட் எல்லாம் சேர்த்து தான் யூனிவர்ஸ். வேர்ல்டு வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட உலகம். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? பூமியில் இருக்கிறோம். இதுதான் நம்முடைய உலகம். ஓகே, இந்த உலகத்தில் நம்ம என்ன வாழும்படிக்கு தேவன் நம்மளை வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. அகில உலகத்தெல்லாம் படைச்சி அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தேவன் காமிச்சு, அவர் படைத்தவர், அவர் கொடுக்குறவர்னு சொல்லி காமிச்சிருக்கிறாரு. அதோட இந்த பூமியை நம்ம கொடுத்துருக்கிறாரு. இந்த பூமியில் நம்ம வாழும்படிக்கு தேவன் இந்த உலகத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. வாவ், அவர் கொடுக்குறவர். யார் இந்த மாதிரி கொடுப்பா? யாருங்க கொடுப்பா? உலகத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆமென். நம்ம வாழும்படிக்கு. அடுத்து